சாமி 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 சரணம் போடு சாமி. சாமி 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 சரணம் போடு சாமி. சாமி 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 சன்னதி சேரு சாமி. சாமி 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 சன்னதி சேரு சாமி. சரணம் சொல்லி வா வா என அழைக்குது ஐயப்ப சாமி. சரணம் சொல்லி வா வா என அழைக்குது ஐயப்ப சாமி. சரண கோஷம் போட்டா வழிகாட்டிடும் மணிகண்ட சாமி. சரண கோஷம் போட்டா வழிகாட்டிடும் மணிகண்ட சாமி. சாமி 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 சரணம் போடு சாமி. சாமி 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 சன்னதி சேரு சாமி. சரணம் சொல்லி வா வா என அழைக்குது ஐயப்ப சாமி. சரணம் சொல்லி வா வா என அழைக்குது ஐயப்ப சாமி. சரண கோஷம் போட்டா வழி காட்டிடும் மணிகண்ட சாமி. பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொன்று இந்த வடலி அடைப்பு என்கின்ற அழகிய கிராமத்திலே வீட்டிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற சாஸ்தாபீடம் ஞான வைரவர் தேவஸ்தானத்திலே அந்த தேவஸ்தானத்தில் இருக்கின்ற இறை சக்தியினுடைய பெருமைகள் என்பதை எமது வாயினாலே நாம் சொல்லிவிட முடியாது. அளப்பரிய சக்திகளையுடைய இந்த ஆண்டவனுடைய சன்னிதானத்திலே அந்த தெய்வ சக்தியை பற்றி கூறுவது என்பது உண்மையில் எம்மளால் இயலாததொன்று என்றுதான் கூற வேண்டும். அவ்வளவு தூரம் அந்த இறைவனுடைய திருவருட் சக்தி பரந்து விரிந்து இருக்கின்றது இந்த ஆலயத்திலே. பைரவ பெருமான் இங்கு மூலாலயத்திலே வீற்றிருக்கின்ற அதே நேரத்திலே அவரோடு இணைந்திருக்கின்றார் சாஸ்தாபீடம் ஐயப்ப பெருமான் அவர்கள். அந்த ஐயப்ப பெருமான் அவர்கள் இங்கு சகல பரிவார தேவர்களோடும் இங்கு வீற்றிருப்பது இலங்கையிலேயே மிக அரிதானதொன்றாகவே இது இருக்கின்றது என்று கூற வேண்டும். அந்த ஐயப்ப பெருமான் இங்கு தனக்குரிய சன்னிதானத்தினை அமைத்து இந்த கிராம மக்கள் இந்தியா சென்று வழிபட முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றவர்கள் இங்கு வந்து சபரிமலையிலே எவ்வாறு வழிபாடு மேற்கொள்ளப்படுகின்றதோ அதற்கு அமைவாக இலங்கை வாழ் மக்கள், வடலி அடைப்பிலே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இந்த ஐயப்பனை இந்தியாவில் சென்று வழிபாடு இயற்றுவதற்கு சமனாக இங்கு வழிபட முடியும். அதற்குரிய சகல கட்டமைப்புகள் ஒழுங்கமைப்புகளோடு இங்கு வீட்டிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். ஐயப்ப பெருமான் இங்கு கன்னிமூல கணபதியோடு இருக்கின்ற அந்த சிறப்புகளோடு மேலே அவர் அஷ்டநாகங்களோடு இருக்கின்றார். அஷ்டநாகங்கள் அவரை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. ஐயப்ப பெருமானை கட்டுப்பாடுடன் கடுவழி செல்வோம். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம். நெஞ்சம் முருகனை ஏந்தி வந்தோம் நாமும் தானையா. கலியுக வரதன் திருவடி காண குருவடி கூட ஐயா. கானக பயணமையா, கடும் வழி பயணமையா, கால் தடம் சேருங்கய்யா, கட்டுடன் பாருங்கய்யா. சாமி ஐயப்பா சரணம். ஐயப்ப பெருமான் இங்கு கன்னிமூல கணபதியோடு இருக்கின்ற அந்த சிறப்புகளோடு மேலே அவர் அஷ்டநாகங்களோடு இருக்கின்றார். அஷ்டநாகங்கள் அவரை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. ஐயப்ப பெருமானை அவர் கீழே சிறிய கருப்பன், பெரிய கருப்பன் என்கின்ற தேவர்கள் அவர்களை காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் காத்து கொண்டிருப்பதற்கு மேலாக இங்கே மஞ்சமாதா அருகாமையிலே இருக்கின்றார். மஞ்சமாதா இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே அருகாமையிலே சிவலிங்க பெருமான் சக்தியோடு இங்கே வீட்டிருக்கின்ற அந்த கோலம் இங்கு இருக்கின்றது.
அவ்வாறே மகாவிஷ்ணு பக்கத்திலே இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே ஆஞ்சநேய பெருமான் அங்கு பக்கத்திலே இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அவரோடு பக்கத்திலே வள்ளி தெய்வ சேனாசமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமி இங்கே கல்யாணசேகராக இருந்து இங்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். பூரணை புத்தகலாதேவி சமேத ஹரீஹரபுத்திர பெருமான் அருகாமையிலே இருந்து இங்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் உன்னதமான அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற வசந்த மண்டபத்திலே இங்கு உற்சவ மூர்த்திகள் இங்கு பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிவன், மகாவல்லி, கஜாவல்லி சமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமி, ஞான பைரவர், மகா சாஸ்தா இங்கே உன்னத நிலையிலே இங்கே பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அங்கே பக்கத்திலே நாங்கள் நவக்கிரக ஆதித்ய தேவர்கள் வீட்டிருந்து கொண்டிருக்கின்றார்கள். நவக்கிரக தேவர்களுக்கு முன்னாலே இங்கு தனியான சன்னிதானம் அமைக்கப்பெற்று சனீஸ்வர பகவான் இங்கு இருக்கின்றார். சனீஸ்வர பகவானுக்கும் ஐயப்பனுக்கும் இடையிலே ஒரு காரிய தொடர்பு இருக்கின்றது. சனி அகாது தங்களுடைய சாஸ்தாவினுடைய அதிபதியாக சனீஸ்வர பகவான் இங்கு இருக்கின்றார். அதனாலே இங்கு சனீஸ்வர பகவான் வந்து ஐயப்ப பெருமானுடைய சன்னிதானத்திலே அவரை பார்க்கும் முகமாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனாலே ஐயப்பனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. அவரும் கருப்புடை தரித்திருக்கின்றார், சனீஸ்வர பகவானும் என்ற கருப்புடையோடு இருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற அதே சிறப்பை நாங்கள் காண முடிகின்றது. இங்கு அந்த சிறப்புகளோடு கூடிய வழிபாடுகள் இங்கு இயற்றப்பட்டிருக்கின்றது. அஷ்டநாகங்கள் ஐயனை காப்பாற்றுவதிலே முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதன் பிரகாரம் அந்த சனீஸ்வர பகவானுக்கு நேரே முன்னாலே இங்கு அஷ்டநாகம் இருக்கின்றது. அனந்த வாசுகி காட்கூடக தட்ச சங்கபால குளிக பத்ம மகாபத்மன் சொல்லப்படுகின்ற அந்த நாகங்கள் ஒன்று சேர்ந்தவையாக இங்கு 5 தலைகளோடு கூடிய அந்த நாகம் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த முகூர்த்தங்கள் எல்லாமே இன்று ஐயனை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்றது. ஐயப்ப பெருமான் இங்கே இருந்து இவ்வளவு சன்னிதானங்களிலே இருக்கின்ற எல்லா தேவர்களோடும் இருந்து இந்த அழகிய இந்த வடலியடைப்பு கிராமத்திலே இருந்த மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இதே சிறப்பானது இங்கு இலங்கையிலே நீங்கள் வேறு ஒரு ஆலயத்தில் காண முடியாத அதே சிறப்பு இங்கு ஐயப்பனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஐயப்பன் எங்களுக்கு அருளுவதற்காக தன்னால் ஏற்படுத்தி கொண்ட முகூர்த்தம் என்றுதான் நாம் கூற வேண்டும். ஏனெனில் ஐயப்பன் அவ்வளவு சிறப்புகளோடு இங்கே இருக்கின்றார். அடியார்கள் தங்களுடைய விரத அனுஷ்டான முறைகள் அனைத்தையும் சபரிமலைக்கு ஏதுவாக இங்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இருமுடி கட்டி மேலே ஐயப்பனை அடைத்து நெய்யபிஷேகம் செய்கின்றது வரைக்கும் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. 18 படிகளுடைய தத்துவங்கள் பொருந்திய இங்கு சைவ சித்தாந்த மரபுகளுக்கு அமைவாக இங்கு வழிபாட்டு முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இங்கே தாம்பூலங்கள் அல்லது வெற்றிலை வாழைப்பழங்கள் வைத்து ஐயனை வழிபடுகின்ற வழிபாடுகள்ல எமது சைவ சித்தாந்த மரபுக்கு அமைவாக இங்கு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இங்கு ஐயனுடைய வழிபாட்டு முறைகள் மிகவும் எளிமையாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே இம்முறை இங்கு ஐயப்பனுடைய தரிசனத்திலே ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய நேர்த்தி கடன்களையும் அவர்களுடைய மாலை போட்டு அவர்கள் விரத அனுஷ்டானங்கள் செய்வதும் இங்கு ஒழுங்குமுறைப்படி இம்முறை மிகவும் விமரிசையாக இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இங்கே அவர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை இந்தியா சென்று மீண்டும் இங்கு வந்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த வழிபாடு மென்மேலும் சிறப்புற அமைய வேண்டும். எதிர்காலத்தில் மேலும் இந்த வழிபாடுகள் அதி உன்னதமான நிலையிலே நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல ஐயன் தன்னுடைய திருவருட் சக்திகளை வழங்குவார் என்று கூறி என்னுடைய ஆசிகளையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இளவந்தாவளம் ஏற்றம் கண்டோம், தாவளமிட்டோம், தங்கியே செல்வோம், கரிவலத்தோடு கண்டே வந்தோம். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம், நாங்காம் கோட்டை இதுவென சொல்வோம். தேங்காய் உடைத்து காணிக்கை செய்வோம். சிறியானை வட்டம்
கண்டோம் கண்டோம் ஐயப்ப சரணம் பெரியானை வட்டம் சுவாமியே சரணம் கும்பிட்டு வந்தோம் ஐயப்ப சரணம் பம்பையில் மூழ்கி சுவாமியே சரணம் பாவங்கள் தீர்த்தோம் ஐயப்ப சரணம் அந்தியும் இட்டோம் சுவாமியே சரணம் அடையலும் இட்டோம் ஐயப்ப சரணம் பித்ருக்கள் வேண்டி தர்ப்பணம் செய்தோம் அம்பா விளக்கு ஏற்றி வைத்தோம் அம்பையின் பாலன் திருவருள் கண்டோம் நாமும் தான் ஐயா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா எல்லாம் வல்ல சாஸ்தா பீடம் ஐயப்ப பெருமானை வணங்கி வாழ்த்திக் கொண்டு ஐயனுடைய திருவருட் சக்திகளை இங்கு கூறியிருந்தேன். அந்த ஐயனுடைய திருவருட் சக்திகளின் தொடர்ச்சியாக ஐயனுடைய சன்னிதானத்திலே இருக்கின்ற தெய்வ சாநித்தியங்களை பற்றி இங்கு கூறியிருந்தேன். அந்த தெய்வ சாநித்திய அந்த சக்திகளிலே அந்த சனீஸ்வர பகவானை பற்றி கூறியிருந்தேன். அந்த சனீஸ்வர பகவானுடைய அமைவிடத்திலே இருக்கின்ற சிறப்புகளிலே அவர் இங்கே சனீஸ்வர பகவான் இங்கே சாஸ்தாவிடத்தில் இருப்பதன் சிறப்பு பற்றி இங்கு கூறியிருந்தேன். சாஸ்தாவிடத்திலே ஐயன் இருக்கின்ற திசையிலே ஐயனை நோக்கி தனது செவிகளை வைத்த வண்ணம் அவர் இங்கு இருக்கின்றார். இங்கு தர்மசாஸ்தா தனது தர்மோ உபதேசத்தையும் அந்த தர்ம வழிகளிலே இருக்கின்ற சிந்தனைகளை எப்பொழுது கூறுவார். அந்த தர்மத்தின்பால் இவ்வாறு இந்த சனீஸ்வர பகவானாகிய நான் செயற்படுவேன் என்பதை சிந்திக்கும் முகமாக தனது செவிகளை ஐயனை நோக்கியபடி இங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார். அது அதி உன்னதமான ஒரு நிலை எங்கே இருக்கின்றது என்றால் அந்த தர்மசாஸ்தாவினுடைய தர்ம வழிகள், தர்ம போதனைகள், தர்ம சிந்தனைகள் எப்பொழுது ஒலிக்கும், அந்த ஒலியினுடைய சத்தம் அதை நான் எவ்வாறு அமல்படுத்துவேன், அதை எவ்வாறு செயற்படுத்துவேன் என்பதை இங்கு அவர் அவதானித்துக் கொண்டிருக்கும் முகமாகவே இங்கே அந்த சனீஸ்வர பகவான் ஐயனை நோக்கி தனது செவிகளினை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கோலம் இங்கே மிகவும் அதி உன்னதமான ஒரு தவக்கோலமாக இங்கே சனீஸ்வர பகவானும் இருக்கின்றார் என்பது இந்த ஐயனுடைய தவக்கோலத்துக்கு ஈடாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இங்கு ஐயனுடைய சன்னிதானத்திலே இருக்கின்ற சிறப்புகள் இங்கு நிறைய இருக்கின்றது. இந்த சாஸ்தா பீடத்திலே இங்கு நாங்கள் திருவருட் பிரசாதமாக இங்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் துளசி தீர்த்தமும் விபூதியுமே இங்கு வழங்கப்படுகின்றது. ஏனைய பிரசாதங்கள் என்ன இங்கு ஐயனிலே வழங்கப்படுவதில்லை. இவை பாரம்பரியமான முறைகளுக்கு ஏதுவாக சித்தாந்த முறைகளை அனுசரித்து அதற்கு ஏதுவாகவே இந்த வழிபாட்டு முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாது இங்கு ஐயனுடைய சன்னிதானத்திலே சாஸ்தா பீட மணி மண்டபம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மண்டபத்திலே அடியார்கள், பக்தர்கள், ஐயப்பனுடைய பக்தர்கள் இங்கு தங்கி நின்று வழிபாடுகளை ஏற்றுவதற்கு ஏதுவான கட்டமைப்புகள் இங்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரத்திலே வெளியிடங்களிலே வந்திருந்து யாத்திரிகர்கள் இங்கு தங்கி நின்று செல்வதற்குரிய ஒழுங்கமைப்புகள், கலாச்சார நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு ஏதுவான கட்டமைப்பிலே இங்கு மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கலாச்சார நிகழ்வுகள் இங்கு கிராம மக்கள் இங்கு மேற்கொள்வதற்கு ஏதுவான வகையில் இந்த மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே அதே ஏதுவாக பாரம்பரிய நிகழ்வுகள், கலை நிகழ்வுகள், கொண்டாட்டங்கள் இங்கே சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கு ஐயனுடைய சன்னிதானத்திலும் கூட இங்கு கட்டணங்களோ இருவித காணிக்கைகளுமோ அர்ச்சனை பட்டு சீட்டுகளோ இங்கு வழங்கப்படுவதில்லை.
அடியார்கள் தமது விருப்பத்தின்படி காணிக்கைகள் செலுத்தினால் செலுத்துவதற்கு இங்கு தடைகள் விதிக்கப்படுவதில்லை. ஆனால் காணிக்கைகள் எதுவும் அவர்களிடம் அறவிடப்படுவதில்லை. இது ஐயனுடைய சன்னிதானம். இந்த ஐயனுடைய சன்னிதானத்திலே எவரும் வந்து இங்கு ஐயனை வழிபட்டு அவருடைய சித்திகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய திருவருட் சக்திகளுக்காக இங்கு தவம் இருந்து அவருடைய அந்த தவ கோலத்தை கண்டு கழிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான அடியவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஐயனுடைய திருவருட் சக்திகள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை நாம் பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுகின்றோம். அவருடைய பிரார்த்தனைகள் எங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாருக்கும் சென்று அடைய வேண்டும். ஒவ்வொருவரும் இங்கு வந்து பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் இங்கு சீரும் சிறப்புகளோடும் வாழ வேண்டும் என்று இறைவனை நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய திருவருட் சக்தி அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சரணம் சொல்லி வா என அழைக்குது ஐயப்ப சாமி. சரணம் சொல்லி வா என அழைக்குது ஐயப்ப சாமி. சரண கோஷம் போட்ட வழிகாட்டிடும் மணிகண்ட சாமி. சரண கோஷம் போட்ட வழிகாட்டிடும் மணிகண்ட சாமி. சாமி 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 சரணம் போடு சாமி. சாமி 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 சன்னதி சேரு சாமி. சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம். எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. முன் கொண்டை காரணவன் முன் கோப காரணவன். முன் கொண்டை காரணவன் முன் கோப காரணவன். சந்தன பொட்டுக்கார சபரிமலை காவக்கார. சந்தன பொட்டுக்கார சபரிமலை காவல்கார. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. சாமி சாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. சுவாமியே சரணமையப்பா. சடை முடிக்காரணவன் சாமிகளை காத்திடுவான். சடைமுடி காரணவன் சாமிகளை காத்திடுவான். சல்லடையை கட்டி வரா சாஞ்சி